அனைவருக்கும் வணக்கம். நியூ லைஃப் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐ மற்றும் பிசி அடுத்து ஃபாரஸ்ட். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து முக்கியமான டாப்பிக்கில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் தான். ஸோ ஜென்ரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ், அடுத்தது கெமிஸ்ட்ரி, அடுத்து பயாலஜி. ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக் இது. ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் சேர்ந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 1500 கொஷின்ஸ் வந்து டாப் எம்சிக்யூ கொஷின்ஸாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 10th இருக்கிற பாட புத்தகத்தோட அடிப்படையில் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா 7200325995 கால் பண்ணுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது விலை எவ்வளோ பார்த்தீங்கன்னா ரூ. 100 மட்டும்தான். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிரியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், தாவர உள்ளமைப்பியலின் தந்தை. ஆன்சர் நெகமயாய் க்ரூக். அடிப்படை திசு தொகுப்பு மற்றொரு பெயர். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தலத்திசு தொகுப்பு. டேஷ் திசு தொகுப்பில் ஜைலம் மற்றும் ஃபோயிலம் என 2 கடத்த திசுகள் உள்ளன. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா வாஸ்குலரில் தான் இருக்குது. இருவிதை இலை தாவர தண்டின் மையப்புரணியின் பணி. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஆன்சர் ஒளிச்சேர்க்கை. ஸோ பொறுத்துக்களை பார்ப்போம். ஸோ பொறுத்துக்களை ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட். ஸோ குளோரோபிளாஸ்ட்னா பார்த்துங்க, இந்த குளோரோன்னு எடுத்துக்கனால வந்து இது வந்து பச்சை தான். ஸோ பச்சை நிறமுடைய கணிகம். ரெண்டாவது லீக்கோபிளாஸ்ட். ஸோ லீக்கோனா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கலரே இல்லை. ஸோ அப்போ என்னென்னா நிறமற்ற கணிகம். அடுத்தது குரோமோபிளாஸ்ட். ஸோ குரோமோனா எடுத்துக்கன்னா இது வந்து பச்சை தவிர மற்ற எல்லா கலரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வண்ண கணிகங்கள். கடைசியாக இருக்கிறது மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோமா. ஸோ பாருங்கள் லீக்கோபிளாஸ்ட் 2, அடுத்தது குரோமோபிளாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வண்ணக்கணிகம், மேட்ரிக்ஸ் 4. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 2, 4. பசுங்கணிகத்தில் புரதச் சேர்க்கைக்கு தேவையான டிஎன்ஏ 70S ரைபோசோம் மற்றும் பிற மூலக்கூறுகள் உள்ள இடம். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸில் தான் இருக்கும். ஸோ எல்லாமே ஒளிச்சேர்க்கை டாப்பிக்கில் வரும். இது எல்லாமே. அடுத்தது பசுங்கணிகத்தில் ஸ்ட்ரோமாவில் இடைவெளியுடன் கூடிய பை போன்ற தட்டு வடிவ அமைப்பு. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா தைலகாய்டு. பசுங்கணிகத்தில் கிரானாக்கள் எதனுடன் இணைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஸ்ட்ரோமல்லா மெல்லா. பசுங்கணிகத்தின் பணிகள். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு அமில உற்பத்தி பண்ணுறதுக்கு, தரசம் சேமித்தல், லிப்பிடுகள் சேமிப்பு. ஸோ எல்லாமே வந்து அனைத்தும். அடுத்தது 11வது கொஷின், சூரிய ஆற்றலை அதிகம் கவர்ந்திருக்கும் தன்மை கொண்ட நிறமி. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா இது இருக்குன்னா சூரிய ஒளியை டேரெக்டாக இருக்கிறது வந்து பச்சையம் ஏவாக தான் இருக்கும். ஒளிவினை யாரால் கண்டறியப்பட்டது? ஆன்சர் ராபின் ஹில். கால்வின் நோபல் பரிசு பெற்ற வருடம் எப்போ பார்த்தீங்கன்னா 1961. அடுத்து NADP. ஸோ இதோட விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டினில் இது ஒன்று. ஸோ இது வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சுவாசதலின் போது குளுக்கோஸ் ஆக்சிஜனேற்றம் அடைந்து வெளியேறும் ஆற்றல் டேஷில் சேமிக்கப்படுகிறது. ஸோ இது எங்கே சேமிக்கப்படும் பார்த்தீங்கன்னா ATP. ஸோ இதோட ஃபுல் ஃபார்மும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டுமே ஃபுல் ஃபார்மில் ரொம்ப முக்கியமானது. CNR ராவ் அவர்கள் எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்தார்? ஆன்சர் செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி. ஒளிச்சேர்க்கையை பாதிக்கும் உட்புற காரணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப்பநிலை மற்றும் கார்போஹைட்ரேட்டின் செறிவு. ஆன்சர் B மற்றும் C. ஒளிச்சேர்க்கையை பாதிக்கும் வெளிக்காரணிகள். ஸோ வெளிக்காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி, CO2, கனிமங்கள். ஆன்சர் அனைத்தும். செல்லின் ஆற்றல் நாணயத்தை கண்டறிந்தவர். ஸோ என்னென்னு பார்த்தா செல்லில் ஆற்றல் நாணயம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. ஸோ மைட்டோகாண்ட்ரியா கண்டறிந்தது யார் பார்த்தீங்கன்னா கோலிக்கர். மைட்டோகாண்ட்ரியாவின் உட்புறச்சவ்வில் காணப்படும் விரல் போன்ற நீட்சிகள். ஸோ இதுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிறிஸ்டோ. ஆக்சோம் மற்றொரு பெயர். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் கொஸ்டின். F1 துகள்கள். கிரப் சுழற்சிக்கு தேவையான நொதிகள் தருவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் மேட்ரிக்ஸ். தாவர சுவாசதலுக்கு தேவையான ஒரு முக்கிய நுண்ணுறுப்பு. ஆன்சர் மைட்டோகாண்ட்ரியா. காற்று சுவாசத்தின் போது கிளைகோலிசிஸ் எதில் நடைபெறுகிறது? ஆன்சர் சைட்டோபிளாசத்தில் இது நடக்கும். குளுக்கோஸ் ஆனது எத்தனாலாக மாறும் சுவாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காற்றில்லா சுவாசம். ஸோ அடுத்து சுவாச ஈவு என்பது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் இதுவும். வெளியிடப்படும் CO2 அளவு டிவைடட் பை எடுத்துக்கொள்ளப்படும் O2 அளவு. ஆன்சர் A. அடுத்து
செல்லின் ஏடிபி உற்பத்தி தொழிற்சாலை யாருன்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. அனிமாலியா என்பது இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா விலங்குலகம். ஹிரிடனூரியா கிரானுலோஸ் என்பது கீழ்கண்ட எந்த உயிரினத்தின் விலங்குலியல் பேராகும்? இது என்ன பார்த்தீங்கன்னா இந்திய கால்நடை அட்டை. இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட்டில் டூயினோவில் இது இருக்கும். ரொம்ப முக்கியமானது. இந்திய கால்நடை அட்டையானது கீழ்கண்ட எந்த தொகுதியை சார்ந்தது? ஆன்சர் வலைத்தசை புழுக்கள். 31வது கொஸ்டின் பாருங்க. விரிக்டோலோக்கஸ் கியூனிகுலஸ் என்பது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலூட்டி மற்றும் முதுகு நாணுள்ளவை. ஆன்சர் ஏ மற்றும் சி. அடுத்து விலங்குலகத்தின் மிக உயர்ந்த வகுப்பு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலூட்டிகள் தான். இந்திய கால்நடை அட்டையானது எவ்வளவு நீளம் வரை வளரக்கூடியவை? எவ்வளோ பார்த்தீங்கன்னா 35 சென்டிமீட்டர். மூடிய இரத்த ஓட்ட மண்டலத்தினை கண்டறிந்தவர் வில்லியம் ஹார்வே. இதயம் எந்த தசைகளால் ஆனது? ஆன்சர் கார்டியாக் திசு. திசுல தசை. இதயத்தை சூழ்ந்துள்ள உரையின் பெயர் பெரிகார்டியம். பார்த்தீங்கன்னா பிசி, எஸ்ஐ, டிஎன்பிசி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் இருக்குது. இதய அறைகளை பிரிக்கின்ற இடைச்சுவரின் பெயர்? ஆன்சர் செப்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா பின்வரும் கூற்றுகளின் சரியானவற்றை தேர்ந்து செய்யுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா ஆரிக்கல்கள் மெல்லிய தசையால் ஆன மேல் அறையில் ஆகும். இது என்ன பார்த்தீங்கன்னா இது கரெக்டானது. ரெண்டாவது வென்ட்ரிகுலர்கள் தடித்த தசையால் ஆன கீழ் அறைகள் ஆகும். ஆன்சர் ரெண்டுமே சரியானது. ஹார்ட்லன்னு பார்த்தா இப்படி தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு மேலே கீழே இது டவுனு. மேலே என்ன சொல்லணும்னா ஆர்ட்ரிக்கல், கீழே என்னென்னு பார்த்தீங்கன்னா வென்ட்ரிக்கல். ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தினை எதன் மூலம் வலது ஆர்ட்ரிக்கல் பெறுகிறது? என்னென்னு பார்த்தீங்கன்னா மேற்பெருஞ்சிரை, கீழ்பெருஞ்சிரை, அது கரோனி சைனஸ். ஆன்சர் மேற்கொண்டு அனைத்தும். எங்கிருந்து உருவாகின்ற நுரையீரல் பொது தமனி இரு தமனிகளாக பிரிவடைகிறது? இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வலது வென்ட்ரிக்கல். பெருந்தமனி தோன்றும் இடம் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இடது வென்ட்ரிக்கல். அடுத்தது இதய தசைகளுக்கு ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை அளிக்கும் இரத்த குழாய்? ஆன்சர் கொரோனரி தமனி. அடுத்தது இரத்தமானது பின்னோக்கி வருவதை தடுக்க எது உதவுகிறது? ஆன்சர் வால்வுகள். இடது ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வு வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? என்னென்ன பார்த்தீங்கன்னா மிட்ரல் வால்வு மற்றும் ஈழெழுதல் வால்வு. ஆன்சர் ஏ மற்றும் சி. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ல இது ஒன்று. அடுத்தது இதய தசைகளுக்கு இரத்தம் செல்லுதல் எவ்வாறு அறியப்படுகிறது? ஆன்சர் கரோனரி சுற்றேற்றம். ஒற்றை இரத்த ஓட்டம் எதில் காணப்படுகிறது? இதில் பார்த்தீங்கன்னா மீன்கள், இருவாழ்வுகள், அடுத்தது சில ஊர்வனங்கள். மேற்கொண்ட அனைத்தும். இதயத்தின் ஆர்ட்ரிக்கல் மற்றும் வென்ட்ரிக்கலின் சுருங்குதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் சிஸ்டோல். சுருங்குதல் பார்த்தீங்கன்னா நமக்கு சிஸ்ட்ரோல் நம்ம சொல்லுவோம். இதுவே பார்த்தீங்கன்னா விரிவடைதல். அதுக்கு என்னென்னா டயாஸ்ட்ரோல். ரொம்ப முக்கியமானது. சுருங்குதல்னா சிஸ்ட்ரோல், விரிவடைதல்னா பார்த்தீங்கன்னா டயாஸ்ட்ரோல். இதயமானது சராசரியாக ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை துடிக்கிறது? ஆன்சர் 72லேருந்து 75 முறை பார்த்தீங்கன்னா துடிக்குது. பயாலஜி கொஸ்டின் இந்த வீடியோ இங்கே கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோ இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.